நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் இருக்குது, மாசு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யூஸ்வலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குளிரோ இவ்வளோ மாதம் டிசம்பரில் இருக்காது. நான் கடந்த 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னையில். இந்த ஆண்டு தான் ரொம்பவே குளிரும் இருக்குது, மாசும் இருக்குது. நீங்கள் டெல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஸ்மாக்னு சொல்லுவோம். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் இஸ் கால்ட் ஸ்மாக். ஸோ இந்த மாதிரி ஸ்மாக் வந்து டெல்லியில் ரொம்ப காமன். சென்னை பீப்புளுக்கு இது வந்து அவ்வளோ காமன் கிடையாதுங்க. இப்போ இந்த ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் என்ன ஆகுது? சரி, ஃபஸ்ட்டு ஃபாகை பார்ப்போம். நமக்கு ஃபாகுன்னா சென்னையில் என்னன்னே தெரியாது. இந்த பனி படர்ந்த படலங்கள் நம்ம உடம்புல பட அலர்ஜி தன்மை, அதாவது தமிழில் சொல்ல போனால் கூர்ணர்ச்சி, அந்த அலர்ஜி தன்மை வந்து கூடுதலாகுது. அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு ரன்னிங் நோஸாக இருக்கட்டும், ஸ்னீசிங்காக இருக்கட்டும், மூக்கடைப்பாக இருக்கட்டும், இரும்பல், சளி, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே வருது. ஏற்கனவே ஆஸ்துமா மாதிரி மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இன்னுமே கூடுதலாகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இரண்டாவது, அந்த ஸ்மோக் பார்த்திங்கன்னா நம்மளால தான் இந்த ஏர் பொல்யூஷன் இது எல்லாமே, அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு, நம்ம குப்பை எரிக்கிறதுனால வர சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இதெல்லாம் தனி பிரச்சனை, விச் இஸ் கால்ட் ஸ்மோக் பொல்யூஷன். நம்ம பண்ணுற மாசுனால் ஏற்படக்கூடிய மாசு, அந்த படலம். இது என்ன பண்ணுது? ஏற்கனவே ரணமாக இருக்கிற மூச்சு குழாவை ஃபுல்லாக கருப்பு மாதிரி படிஞ்சு அந்த நுரைகள் வீக்கம் வந்து அதை சுருங்குது. சரி, அப்படி ரணம் வந்து வீக்கம் வரதுனால என்ன அப்படின்னா, அந்த மூச்சு குழாவில் இருக்கப்படுற இந்த கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மியூக்கஸ் கிளாண்ட், அது ரொம்ப பெருசாகுது. சளி சுரந்துக்கிட்டே இருக்குது. சுரக்கிற சளி வந்து திக்காகிற சளி கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிக்குது. அப்புறம் மூச்சு திணறல் ஏற்படுது. அதுதான் ஒரு வீசிங்காவோ பிரச்சனையாகவும் வருது. இன்னும் அதையே கண்டுக்காமல் விட்டோம்னா நிமோனியாவும் வருது. பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இந்த COPDன்னு சொல்லுவோம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அந்த நோய் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசோ, இந்த புகையோ, இந்த குளிர ஃபாகோ எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு நெஞ்சு அழுத்தம், நெஞ்சு இறுக்கம் ஏற்பட்டு ரொம்பவே மூச்சு விட கஷ்டமாக இருக்குது.